வெல்கம் டு தி சேனல் வெட்டி டீச்சிங் நல்லா போச்சு. நம்ம பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 13 சாட்டர்டே எபிசோடு. கேட்க வேண்டிய விஷயத்த அட்ரஸ் பண்ண தவறிவிட்டார் விஜய் சேதுபதி. மக்களின் ஓட்டுக்காக தவறை உணர்ந்ததாக நாடகம் ஆடினார் கமருதீன். நண்பனா இருந்தா நறுக்குன்னு சொல்லுவேன் அப்படின்றதுக்கு இணங்க கமருதீனின் நாடகத்தை வெளிக்கொண்டு வந்து விட்டார் பார்வதி. அப்புறமா நேற்று போட்ட சண்டை கமருதீனுக்கு பத்தல போல, அதனால சுபிக்ஷா கிட்ட போய் திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது பிக் பாஸ் என்ன ஒரு டாஸ்க்கு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அந்த நேரத்துல நீங்க கூப்பிடுறது அவ்வளவு ஒன்றும் ஃபேரான கேள்விதான் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தேன், ஓட்டிங் முறையில எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சுபிக்ஷா சொல்றாங்க, கேப்டன்சிக்கு பொறுமை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லு ஆரம்பிக்கும் போது, நீ டர்ட்டி கேம் ஆடுற, நீ இவ்வளவு தெரியுது நீ எங்க இருந்து வந்த, ஓகே நீ எப்படி வளர்ந்த, நீ வளர்ந்த விதம் இதெல்லாம் இதுல நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாரு. அப்ப சுபிக்ஷா கேக்குறாங்க, என்ன டர்ட்டி கேம் நாங்க ஆடணும், அனியக்காவும் சபரியும் அங்கதானே இருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அங்க இருந்துக்கணும், நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க, அது உங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன்னா நான் உழைச்சு இருந்திருக்கேன், ஓட்டிங் முறையில எல்லாம் நான் வரல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்புறமா சுபிக்ஷா பேசும்போது கையை இறக்கி பேசு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு போட்டியாளரை சக போட்டியாளரை ஒரு சக மனுஷனா கூட மனைவி தெரியாது இவரு மரியாதையை எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம கத்தி குத்து வாங்கினது நானு, அதாவது அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி, குத்து வாங்கினது நானு, என்ன வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் விளையாடணும் அப்படின்ற மாதிரி நேருக்கு நேரானா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வாய் மட்டும்தான் நீ பேசுற, அதாவது இந்த மாதிரி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற, நீ சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதாவது எப்படி வந்தியோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றது. உன் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ஏமாத்தி விளையாண்டாங்க, அதெல்லாம் உனக்கு புரியல, அதுக்கெல்லாம் உனக்கு அறிவு இல்லை, இந்த மாதிரி நான் அடக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், ஒண்ணுக்கு கூட போகாம நான் ஒண்ணுக்கு போனா இல்ல அங்க விளையாட்டுல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உனக்கு தேவைன்னா நீதான் ஆட்டுக்கணும். அந்த பொண்ணு கிட்ட அவ்வளவு பேசியும் அவருக்கு தாண்டி அடங்குல போல, கோவம் அடங்குற மாதிரி தெரியல. அடுத்ததா என்ன இவ சண்டைக்கே வரமாட்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரம்யா பக்கம் தாவிட்டாரு. இங்க பாரு ரம்யா, நீ எனக்கு தகுதியானவே கிடையாது, ஓகேவா, நீனா என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பக்கம் போயிட்டாரு. அந்த பொண்ணு உடனே வார்த்தையை கிளீனா பேசுனேன் ஓகே அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நீ எல்லாம் ஓட்டுக்காக கேவலமா பங்குதில நாம எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படிலாம் நாடகம் வருவேன், கேவலமான ஒரு ஃபேக் நீ அப்படின்ற மாதிரி அதை மறுத்த மாதிரியும் பதிவு பண்ணிட்டே இருக்காரு. அப்புறமும் அந்த மனுஷனுக்கு கோவம் அடங்கல. ஓகே 2 பேரு 3 பேர் கொடுத்தாங்களே, கடைசியா ஆதிரை ஓகே அவளை மட்டும் விடணும் அப்படின்ற மாதிரி ஆதிரை பக்கம் போயிட்டாரு. அப்புறம் ஆதிரை சொல்றாங்க, அக்கறை இருந்தா நீ உட்கார்ந்து பாத்துருக்க, பிக் பாஸ் உங்ககிட்ட சொன்னாரா அந்த கேம் விளையாடுவோம், அந்த டாஸ்க் விளையாடும் போது இந்த டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படணும் உங்ககிட்ட சொன்னாரா? அது அப்படி எதுவுமே சொல்லல, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போனா நாங்க உட்காந்து பூக்கடிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படியும் அந்த பொண்ணுகிட்டே நான் ஓட்டுனால வரல, ஓகேவா, ஜெயிச்சு வந்திருக்கேன், உழைச்சு சம்பாதிச்சு வந்திருக்கேன், அப்போ நீ என்கிட்ட மரியாதையா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா அந்த பொண்ணு ஏதோ சொல்ல, பெரிய ஹீரோயின் நயன்தாரா அப்படின்னு சொல்லி, உங்க சண்டையில அவங்கள ஏன்டா எழுதுறீங்க. அப்புறமா வினோத் சபரியை விட்டுட்டாரு. சோ 3 புக்கு வாங்கினதுனால சபரி இந்த கேம் போயிட்டாங்க. சோ பேலன்ஸ் இருக்கு கிடைக்கும். என்னதான் காண்டு இருந்தாலும் சபரிக்குமே ஆக்சுவலா காண்டு பேசல தெரிஞ்சிருக்கும், பட் அவர் வெளிக்காட்டிக்கல, ரொம்ப தன்மையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கா லவ் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இது ஏன் அந்த கம்பெனிக்கு தெரியல. அப்புறமா பாலும் எப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அடி வாங்கினவங்க இத்தனை நாள் பேசாம நாளைக்கு சாட்டர்டே எபிசோட ஐயோ முதல்ல இருந்து அவர் எல்லாத்தையும் இழுப்பாரு, நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களோ என்னவோ, கெமிக்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்வும் கலையும் காடுகளை பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு புது ஃபார்மேஷன் உண்டாயிட்டு இருக்கு. அதாவது விக்ரம், சபரி, சுபிக்ஷா, வியானா, அப்புறமா கடைசியா அப்சரா பேரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்சரா இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். கலை சொல்றாரு, நான் பேசாம நந்தினி மாதிரி இருக்கிற எல்லா காண்டையும் நல்லா வலுவலுன்னு கட்டிட்டு வெளியில போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறமா விக்ரம் பத்தி பாரு சொல்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றதுதான் விக்ரமோட ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. சோ ஒரு சில பேர் நம்ம பேசி
பிரெயின் வாஷ் பண்ணா அவங்க நம்ம வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க தான் வந்து சுபிக்ஷாவும் வியானாவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அரோரா அண்ட் ஆதிரையோட ஜெயில் தண்டனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லுவோம். ஆதிரை சொல்றாங்க தமிழ் பிக் பாஸ்லயே வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கைதி வந்து இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லுவோம். கனி வந்து இல்ல உங்களை விட அழகா கியூட்டா நிறைய பேர் இருந்தாங்க, நீங்க எல்லாம் சும்மா குமார் அப்படின்றதுனால உங்களை எவ்வளவு சீக்கிரம் வெளியில விடுறாங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல எங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம துஷாருக்கு வந்து லீடர்ஷிப் கொடுத்தாங்க. அது அவர் உள்ள இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணாருன்னா எனக்கு அவ்வளவா பெருசா பார்க்க முடியல. பட் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹாப்பியா இருந்தாரு. அந்த மாதிரி அவங்க ஜெயில போடுறது வந்து அவங்க பனிஷ்மெண்டா நினைக்கல, என்ஜாய் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க திரும்பவும் கொலை பண்ணிட்டு உள்ள வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை ஜாலியா எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதுக்கு வேற ஓட்டிங் வச்சு அந்த ஓட்டிங்ல ஒருத்தர் முடிஞ்ச காமிச்சு சண்டை போட்டு கஷ்டம். சோ இதெல்லாம் முடிஞ்ச உடனேவும் நம்ம விஜய் சேதுபதி வராரு. வினோத் வந்து அவருக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் பாடும்போது நம்ம வந்து சாங் போடுறாரு வைத்தியே. அண்ட் நம்ம திவாகர் வந்து டான்ஸ் பண்றாரு. அப்போ நம்ம விஜய் சேதுபதி சொல்றாரு, ஸ்டார்டிங் கூட சொன்னா தெரியுமா, இவர் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்போ இப்படி கூச்சமே இல்லாத ஒரு ஆக்டரா மாறுதுன்னா ரொம்ப பெரிய வரம் என்ன, அதெல்லாம் எனக்கு அமையல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கூட அவரை கலாயிரு. அதாவது மக்கள் அவரை வச்சு செஞ்சது போக உள்ள கூட்டிட்டு வந்து இவர் தான் செய்யும் செய்யறாரு ஒவ்வொரு டைமும். அதுக்கப்புறமா காத்து நம்ம கம்ப்யூட்டர் பக்கம் தெரிஞ்சிச்சு. அவர் கேக்குறாரு, என்ன கம்ப்யூட்டர் சத்தமா இருக்கே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவர் வந்து அவர் செய்யற நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி பாருங்க, நான் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாருன்னு போனேன், அந்த நேரம் பார்த்து அது கூட எனக்கு தீர்ச்சு, இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம போயிட்டு ஸ்டோர் ரூம்ல ஒரு புக் இருக்கும் எடுத்துட்டு வாங்க. அவர் வந்து எடுத்துட்டு வந்து அந்த ரூல படிக்கிறாரு. தென் இவருக்காகவே அடுத்த பேஜ்ல வந்து நல்ல ப்ரீஃபிங்கா பெருசா டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கம்ப்யூட்டர்ல போட்டு படிக்க சொல்றாங்க. அவர் படிக்கிறாரு. படிச்ச உடனே இதுக்காக படிக்க சொல்றாரு அப்படிங்கிறது கூட அவருக்கு புரியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரில்லியண்டா இருக்காரு. சோ இத நீங்க படிச்சிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, இப்போ ரூல்ஸ் படி விளையாடணுமா, ரூல்ஸ் படி விளையாண்டா ஃபேரா இருக்குமா, இல்ல உங்க மனம் போனாதபடி விளையாண்டா ஃபேரா இருக்குமா, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவர் வந்து அப்பவும் அது ஒத்துக்கல. சோ இவர் என்ன பண்ண முடியும், கடைசி என்ன சொல்லிட்டாரு, அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஹவுஸ் மேட்ஸ் மாதிரி, பார்த்து வேலைக்கு ஆகல. யாருக்கிட்ட, கம்பெனி கிட்ட வாய்ப்பே இல்லை. உடனே அவர் வந்து சரி ஓகே, இனிமே வந்து நாங்க ஒரு ரூல்ஸ் சொல்றோம், அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்னா எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வந்து அது எப்படி விளையாடணும்னு எங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் பேனாவும் கொடுக்குறோம், நீங்க எழுதி கொடுத்துருங்க, அந்தபடி நம்ம விளையாடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ இதை கேட்டதுக்கு அப்புறமா நான் அவர் ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் ரூல்ஸ் புரியாம புத்தினதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம எல்லாருக்கிட்டையும் ஒரு சத்தம் போடுறாரு, அதுக்காக மட்டும்தான் இது வரைக்கும் பேசப்பட்டிருக்கேன். அவரும் எல்லாரும் முன்னாடியும் சாரி சொல்லிட்டாரு. ஆனா சுபிக்ஷாவை வந்து அவரு ரொம்ப தகாத வார்த்தையில பேசினார். தகாத வார்த்தைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இறக்கி பேசினார். சோ அந்த விஷயத்த அவர் பேசிருக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஓகே, இது முதல் நாள் இல்லையா, சோ நாளைக்கு பேசுவாரு அப்படின்னு நான் வெயிட் பண்றேன். இப்போ விஜய் சேதுபதி வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பாக்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து கிளாஸ் நடந்தது. என்ன அப்படின்னா, பாருவும் வினோத்தும் கம்ப்யூட்டருக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, ஸ்கூல்ல வந்து நம்ம ஆனுவல் டேக்கு வந்து ஆர்வலர்ல பேர் கொடுத்துருவோம். பட் உள்ள போகணும், அந்த ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்ப நம்ம டீச்சர்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத, இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்கரேஜ் கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்றாரு. அப்புறமா பார்த்து சொல்றாரு, உன் பயத்தெல்லாம் நீ தூக்கிட்டு ஓகேவா, நீ என்ன சொல்ல வரோ அந்த பாயிண்ட நீ தெளிவா சொன்ன அப்படின்னா அவர் புரிஞ்சுப்பாரு. அது ஏன் பார்த்தா அவருக்கு புரியாதா? ஆனா இவ்வளவு அந்த பொண்ணு பேசியும் அவர் அதெல்லாம் மைண்ட்ல ஏற்கல. இதெல்லாம் எனக்கு விஷயம் இல்ல, இப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு சாரி கேட்டேன்ல,
அப்போ அது மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. ஓகே, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், அவங்க அப்படி பண்ணதுக்கு நான் கோர்ட்ல பேசிட்டேன்னா ஓகே, பட் நான் கேட்ட சாதி ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தான் வந்து பாரு சொல்றாங்க, நீ சாரி கேட்ட, பட் அது உணர்ந்து கேட்டியா, அதுதான் விஷயம் அப்படின்னு உடனே அவரு ஒரு ஸ்மைல் பண்ணாரு. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே. அப்புறமா விஜய் சேதுபதி வந்து பிபி ஹவுஸ் கிட்ட கேட்கிறாரு, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்கலாம் நல்லா இருந்தது சார், நாங்க வந்து பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்சரா சொல்றாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருந்தது, எண்டிங்ல வந்து நல்லா சாங்கோட ஒரு வைப் நல்லா இருந்தது அப்படின்னு. அப்போ கனி சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ்ட் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்றத விட நாங்க வந்து அதை ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா விஜய் சேதுபதி கேட்டாரு, இந்த ஐடியா வந்து யாரோட, இவங்கதான் வந்து போகணும், இந்த டீம் ஒர்க் ஐடியா வந்து யாரோடது, இவங்கதான் வெளியேறணும் அப்படின்றது யாரும் முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எல்லாருமே சேர்ந்துதான் நாங்க அதை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கெமி கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு வந்து வெளியில போக விருப்பம் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டதும், ஆமா நான் எனக்கு வந்து ஆக்சுவலா உள்ள விளையாடணும் தான் இருந்தது, பட் என்னோட ஹவுஸ்மேட்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால வந்து நான் வெளியே போனாலும் பரவாயில்ல, அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த கேம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு. அப்போ இது ஒவ்வொருத்தரும் வந்து டீமுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிட்டீங்க, ஓகே, பட் யாருக்குமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த வீட்டுக்கே வந்து இன்னுமே பெரும் வாரியான மக்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ தேவைப்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காம இருக்கோம், லட்சியெல்லாம் வந்து நாக்கு செட்டு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லும்போது, அப்ப நீங்க சோத்துக்காக தான் விளையாடுனீங்க அப்படின்னாலே ஆமா அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனா வந்துருக்காரு. அப்புறமா கலை சொல்றாரு, இந்த டீம் ஒர்க் டீம் ஐடியா வந்து இனிஷியேட் பண்ணது வந்து கனியக்காவும் சபரியும், அதாவது யாரெல்லாம் வெளியில போகணும் இருக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணணும் அவங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வந்து ஸ்ட்ராங் பிளேயர்லாம் வந்து முழுக்க போகணும், கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில வந்துடலாம், அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, அப்ப யாரெல்லாம் வந்து வீக் யாரெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அப்படி சொன்ன உடனேவும் எல்லாரும் தனித்தனியா உட்கார சொல்லிட்டு, அப்புறம் கலை வந்து நீங்களும் வீக் தான், சோனியா போயிருங்க அப்படின்னு பிரவீன் ராஜ் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்ற, நான் நடுநிலை, நான் வந்து யாரையும் ஏற்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, நான் நடுநிலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, அப்புறமா அவர் சொல்றாரு, நாமினேஷன் ஃப்ரீக்காக ஒரு கேம் விளையாட சொன்னா நீங்க வந்துட்டு அக்கா அண்ணன் அப்படின்னு உறவு கொண்டாடி விட்டு கொடுத்து, ஓகே நீங்க விட்டு கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான், பட் எதுக்காக விளையாடுறோம் அப்படின்றத வந்து நீங்க மெயினா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அப்புறமா கம்பெனி வந்து நான் உழைச்சு வந்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தேன் அந்த மாதிரி சொன்னாரு இல்லையா, அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக அவர் வந்து கேட்டாரு, இப்போ நீங்க லாஸ்ட் 3 இடத்துல இல்ல நீங்க வின் பண்ணதுக்கு யாரு வந்து காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, உங்க டீம்ல மொத்தம் 13 பேர், அப்ப அந்த 10 பேர் உங்களை விட்டு கொடுத்ததுனால நீங்க 3வது இடத்துக்கு போகணும், அதனால நீங்க வந்து உங்க வெற்றியில வந்து இது எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து கம்பெனி ஏத்துக்கவே இல்லை. பிக் பாஸ் டீம் பார்த்து சொல்றாரு, நீங்கெல்லாம் வந்து நீங்க விட்டு கொடுத்தத நான் அப்படி வரல அப்படின்ற மாதிரி, அவங்க விட்டு கொடுத்து நான் வரல அப்படின்ற மாதிரி அதை ஜெயிச்சவர் சொல்றாரு. சோ நீங்க இப்போ அது வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கம்பெனி பார்த்து அவங்க விட்டு கொடுத்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுதி வைங்க, பொறுமையா எழுதி வைங்க, நான் ஒரு பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறமா சரி அதே மாதிரி மறுபடியும் வந்து பாரு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதாவது கம்பெனி என்னெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்றத பாரு சொல்றாங்க. ஆக்சுவலா அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. சமூகத்தின் இடத்துல பால் இருந்தா பால் என்ன யோசிப்பாங்களோ அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு அவர் யோசிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா அவ்வளவு வார்த்தைலாம் அவர் விட மாட்டாரு. மறுபடியும் அதேதான், அந்த மாதிரி அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் சேதுபதி அவர் வந்த உடனேவும், இல்ல சார் நான் வந்து உங்களை பார்த்துதான் பதக்கம் ஆயிட்டேன், இல்லைன்னா நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யாருக்கு யாருக்கு உங்களுக்கா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டா கலாய்ச்சிட்டு தென் அவர் வந்து சொல்றாரு, இல்ல இப்போ
கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அடுத்த வீக்லாம் வந்து நான் வந்து நார்மல் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு வரைக்கும் நீங்க இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறமா அவர் சிரிச்சுட்டு பாரு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அது ஸ்டார்டிங்ல அந்த டயலாக் கூட மாறாம அப்படியே சொல்றாரு. இந்த ஸ்கூல் பசங்க ரைம் சொல்லிருப்பாங்க கேட்டு அதே மாதிரி. ஸோ இந்த ஸ்ட்ராங் வீக்கஸ்ட் பர்சன் அந்த மாதிரி மறுபடியும் கம்யூனிகேஷனுக்கும் சபரி கிட்ட வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு. சபரி சொல்றாரு, சார் இந்த ஸ்ட்ராங் வீக்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பர்சனலா எதுவுமே வந்து முடிவு பண்ணல, அதுதான் வந்தது அமைஞ்சது. அப்போ அவர் ஒவ்வொருத்தரும் கட்டத்துல ஒவ்வொருத்தரும் வெளியில போகும்போது அடுத்த இருக்கவங்களை வச்சு எப்படி விளையாடணும் அப்படின்னு மட்டும்தான் நாங்க வந்து முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா சபரி சொல்றாரு, அப்படி பார்த்தா கடைசியா முருகனோட காடை எடுத்து வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கம்பெனி இருந்துச்சு, சார் அவர் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சபரி கேட்கிறாரு, நீங்க வந்து என் காடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணீங்களா, இல்ல என் காடை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாரு. மறுபடியும் திரும்பவும் வந்து சபரி கேட்கிறாரு, நான் தெளிவா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இல்ல அவங்க காடை எடுக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒரு தடவை சொல்லும் போதே புரிஞ்சுக்காத ஒரு ஆளா இருக்கிறாரு. இவர் வந்து மத்தவங்களை வந்து மண்டையில மசாலா இல்ல, அறிவு இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. எங்க போய் சொல்றது. அப்புறம் விஜய் சேதுபதி சொல்றாரு, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப நான் கேட்டதுக்கு எல்லாம் உங்களுக்கு பதில் எப்படி இருந்தது, ஒரு தெளிவான பதில் இல்லை, அப்படியே சொதன்னு அப்படி. இப்போ இந்த மாதிரி ஒரு கேம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா கொண்டு போனாதான் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஃபர்ஸ்டா நீங்க தான் சாப்பிடணும், உங்களுக்காக வந்து பக்கத்துல இருக்கவங்க சாப்பிட்டா உங்க வயிறு நிறைய. சரியா? அப்போ ஒரு கேள்வி கொடுத்தா உங்களுக்காக தான் நீங்க விளையாடணும், டீமுக்காக. டீம் மேல நம்பிக்கை இருக்கு, அக்கா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி உறவு கொண்டாடி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை அவங்க எடுத்துப்பாங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்புறமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீம் மேல போயிட்டே இருப்பாங்க, நீங்க பார்த்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கையை தான் கட்டிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சொன்னதோட மட்டும் இல்லாம சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு. அதாவது யாருக்கெல்லாம் வந்து டபுள் ஃபேஸ் இருக்கு அது வந்து சொல்லுங்க, ஒரு ஆள் வந்து ஒரு தரமா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சொன்னோடனே எப்பவுமே வந்து பார்வை இருந்துச்சா ஒண்ணு கெமி சொல்லுவாங்க, இல்ல கனி சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு. சோ எடுத்த உடனே கனி சொல்லிட்டு, கனியக்கா கிட்ட வந்து ஒரு மதர்லி ஒரு நேச்சர் இருக்கு, பட் அவங்க வந்து ஒரு கன்னிங்கான பிளேயரும் கூட. ஓகேவா? மதர்லி நேச்சரோட ஒரு கன்னிங்கான பிளேயர். அது வந்து எந்த மாதிரி கன்னிங் அப்படின்னா ஒரு மெச்சூரான கன்னிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்லி வந்து சபரி இந்த கேமுக்காக ஒரு முகத்தை காட்டுறாரு, பட் அவருக்கு ஒரு கோபம் வருது, அதை வந்து வெளிக்காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கெமி சொல்றாங்க, பாரு ஓகே பாருவோட ரியல் பேஸ் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பேச மறைச்சுக்கிட்டு கொஞ்சம் அன்பா பாசமா பழகுறாங்க. அந்த பழகிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டே ஒரு நிமிஷத்துல மறுபடியும் வந்து அந்த ஒரிஜினல் ஃபேஸ் வந்து வெளியில இருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ விக்ரமும் வந்து பார்வை தான் சொல்றாங்க. அது என்னன்னா பார்வை வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி அப்படின்னா எனக்கு வந்து பயமே கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து பயந்து பின்வாங்கினாங்க அப்படின்றது சொல்றாங்க. பயந்து பின்வாங்கினாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்க, அது வந்து ஒரு நாங்க 2 பேரும் போனா ஒரு பிரசன்டபிள் கப்பலா இருக்க மாட்டோமோ அப்படின்ற மாதிரி நான் வந்து அவங்க பேசுனது நின்று கேட்கல, வாசிங்கள தான் கேட்டேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்றாரு. அதுக்கப்புறமா கனி வந்து சபரியை சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம், என்ன சபரியை சொல்றாங்க அப்படின்னு. ஓகே அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ அது நமக்கு காட்டல. நீங்க சபரி சொல்றாங்க, அது என்னன்னா சபரி ஒரு ஈஸி கோயிங் மாதிரி வெளியில தன்னை காமிச்சுக்கிறான், பட் அவங்களுக்குள்ளேயும் அவனுக்கு எனிமி இருக்கா அப்படின்னா இருக்கு, அதை வந்து அவங்க வெளியில காட்டிக்க மாட்டான், அந்த கோபத்தை எல்லாம் வந்து மறைச்சிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏனாவும் வந்து சபரி தான் சொல்றாங்க. அது என்னன்னா எல்லார்கிட்டையும் வந்து பாசமா இருக்கிறாரு. அப்புறமா ஒரு ஏதோ ஒரு அதுக்கே பேர் தெரியல, ஒரு தியானம் மாதிரி பண்ணி அந்த கோபத்தெல்லாம் கம்மி பண்ணி குறைச்சிக்கிறாரோ அப்படின்னு. ஆக்சுவலா அது நல்ல விஷயம் தான், வெளியில காட்ட முடியாத கோபத்தை தியானம் பண்ணி குறைக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான்.
அதையும் அது டபுள் ஃபேஸ்ன்னு சொன்னதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கோவத்தை வந்து எல்லார்கிட்டையும் காட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ மத்தவங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இல்ல நான் வந்து கரெக்டா இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக கோவப்பட்டு அப்படிலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன் நம்ம எனர்ஜியை வீணாக்கணும்? கரெக்ட் தானே? சொல்லணும்னு இருந்தா பொறுமையா கூட சொல்லிட்டு போலாம். அது கோவத்தை கண்ட்ரோல் பண்றது ஆக்சுவலா நல்ல விஷயம். ஏன் இதெல்லாம் ஒரு குறையா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறமா ஆதிரை வந்து ரம்யாவும் சொல்றாங்க, நான் வந்து கம்பெனின்னு எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல. ரம்யா சொன்னாங்க. ரம்யா சொல்லிட்டு என்னன்னா அவங்க அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்னிங் பிளேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அப்சரா வந்து அவங்களும் ரம்யா தான் சொல்றாங்க, இது வந்து நமக்கு தான் தெரியுமே, ஒரு ஆள் ஒருத்தவங்க சொன்னா ஓ இந்த பாயிண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அடுத்தாலும் அதே தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அப்சராவும் வந்து ரம்யாவும் சொன்னாங்க. சபரி வந்து மழை வந்து ஒரு இன்னசென்ட் மாதிரி அந்த பேஸ் மட்டும் தான் எங்க காட்டிருக்கான். ஆனா பட் வெயில வந்து நிறைய போட்டுருமா, அதை எங்களுக்கு காட்டல அப்படின்னு. சோ இப்ப இவங்களுக்குள்ளே ஒரு கேம் நடக்கு. என்னன்னா நீ தானே என்ன சொன்ன, நீ எப்ப சொல்றியா, இப்ப நான் உங்களே சொல்ற பாரு அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து அப்சரா சொன்னாங்க. அப்புறமா எஃப்ஜே வந்து வினோத் அவர் வந்து ஒரு கேம் ஒரு டாஸ்க் ஆடும்போது வந்து ஏதாவது தப்பு அவருக்கு தப்பா வந்துச்சுன்னா அப்படியாப்பா எனக்கு ஏன் புரியலப்பா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் மற்றபடி அவருக்கு ஒண்ணு சாதகமா நடக்கும்போது அவர் கரெக்டா சரியா இருக்கிறாரு. சோ அந்த மாதிரி ஒரு காட்டுறாரு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றாரு. அதுக்கப்புறமா பிரவீன் வந்து விக்ரம் சொல்றாரு. விக்ரம் வந்து ஒரு பொது நலமா இங்க இருக்கிறாரு. அவரோட ஃபீல்டுக்கு அவர் பண்ற ஒர்க்குக்கு அவர் சுயநலமா இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். சோ வெளியில சுயநலமா இருக்கிற மனுஷன் இங்க வந்து எல்லாருக்காகவும் பொது நலமா இருக்கிறாரு. அதுவும் நல்ல விஷயம் தானப்பா. எனக்கு புரியவே இல்லை. வெளியில அவருக்கு ஒரு ஜாப், அவருக்கு ஒரு வேலை, இங்க பொது கூட்டா சேர்ந்து இருக்கும்போது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவங்க எந்த மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் எடுத்துக்கொள்ளுது. அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து சுபிக்ஷா சொல்றாங்க. சுபிக்ஷா வந்து ஸ்டார்டிங்ல நல்லா குட்கர் மாதிரி அப்படிதான் இருந்தது. அவங்க வந்து நான் இங்க வரும்போது என்கிட்ட வந்து நீ லாயலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அப்ப வந்து அவங்களோட கணக்கு பேசி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி. ஓகே, இது கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தென் துஷார் பால் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து உச்சம்தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் இருக்கு. அப்புறமா இப்ப என்னன்னு தெரியல, ஒரு 2-3 நாளா என்கிட்ட வந்துட்டு ரொம்ப பாசமா அன்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பாருங்க, நான் எப்பதான் உங்ககிட்ட வந்து அப்படி பாசமா அன்பா நான் பேசினேன் அதுக்கே தெரியல. இவரு நிஜமா சொல்றாரா இல்ல அது போய் சொல்றா நமக்கு ஃபுல்லா காட்ட மாட்டாங்கல்ல. காட்ட மாட்டாங்க மீன்ஸ் உடனே நீங்க 24 hours போய் பாருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு வேற வேலை இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஓவரான போயிட்டு அது சொன்னது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன ஒரு எலி மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் ஒருத்தங்க நம்மள எலியா பாக்குறது பொய்யா பாக்குறதோ நாம வந்து எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்து நீங்க தான் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் அவங்களாம் அப்படி ட்ரீட் பண்ணல, எல்லாரும் தான் அப்படின்றது ஒரு நான் சொல்லிட்டாரு. அது அவருக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா புரிஞ்சிருக்காரு. அப்புறமா வினோத் வந்து எஃப்ஜே சொல்றாரு. அவர் வந்து நிறைய இடத்துல கோவப்படுறாரு. கோவப்பட்டு கையில கிடைக்கிற பொருளை வந்து எடுத்து போட்டு உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னாரு. அப்படி சொல்லும் போது ஆக்சுவலா அவருக்கு எஃப்ஜேக்கு ஃபேவரா இருந்தவங்க கூட சண்டை வரும்போது அவர் ஆக்சுவலா அப்படி ரியாக்ட் பண்ணாரு. அப்பவும் பண்ணாரு. பட் இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது குழப்பத்துல பண்ணாலும் கன்க்ளூஷன்ல வரும்போது கரெக்டா அவங்களுக்கு சாதகமா இருக்கவங்க பேசும்போது கோவப்பட மாட்டாரு, மத்தவங்க பேசும்போது கோவப்படுறாரு. அப்புறம் திவாகரும் வந்து நம்ம கலையெல்லாம் சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் இருக்கு. பட் அவருக்கு பயங்கரமா இவங்க 2 பேரும் வெளியில தெரியும் போல இருக்கு. சொல்றாரு வெளியில வந்து பயங்கரமா கோவப்படுவாரு. இங்க அதெல்லாம் வந்து இன்னும் காட்டல. அவர்கிட்ட வந்து ஒரு வாதாடுற திறமை, அவர்கிட்ட ஒரு அட்வொகேட்டா கூட ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு அவர் பேசுறாரு. வாதாடுற திறமை அவ்வளவு இருக்கு. அவர் இன்னும் அதை பிகாஸ் வீட்டுக்குள்ள பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறமா வந்து கம்பெனி சொல்றாரு, ரம்யா சொல்றாரு. அதாவது பிபி ஹவுஸ்லயும் அவங்க வந்து க்ளோஸா இருக்காங்க. அதாவது இங்கேயும் வந்து
நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்போ அந்த டீலக்ஸ்ல இருக்க பவர்ஸும் வேணும். அதே சமயத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களையும் பகச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் ஃபேஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, யார் யார் கேட்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாலு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நானே சொல்றேன் சொல்லிட்டு பார்வதிக்கு 3 ஓட்டு வந்திருக்கு, ரம்யாவுக்கு 3 ஓட்டு வந்திருக்கு, அண்ட் சபரி நம்ம சபரி அண்ணனுக்கு வந்து 4 ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா பாரு போயிட்டு விக்ரம் பாரு ஒரு குஷன் வச்சாங்க இல்லையா டபுள் ஃபேஸ்க்கு, அதை சொல்லி அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த லிஸ்ட் நம்ம துஷார்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா துஷார் கிட்ட சொல்லும்போது நான் வந்து உன்கிட்ட வந்து இந்த 6ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் அப்படின்னா சொன்னது அந்த கோபம் அது எல்லாமே உண்மைதான். ஓகேவா, நான் அப்படிதான் இருந்தேன். பட் நான் வந்து அன்னைக்கு தனியா உட்கார்ந்து இருக்கும்போது நீயா தான் வந்து பேசினேன். சோ நீயா வந்து பேசும்போது பரவாயில்லையே இந்த பையன் வந்து பேசுறானே அப்படின்ற மாதிரி உள்ள ஒண்ணு போகல. அப்படி நினைச்சுதான் நான் வந்து திரும்ப ஃபுல்லா பேசினேன் தவிர நீ சொல்ற மாதிரிலாம் நான் வந்து பழகல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 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 எமோஷனோடய இருந்துட்டு அப்புறமா சாப்பிட போயிருப்பாங்க போட்டு அங்க வந்து திவாகர் மேல ஒரு விஷயம். ஏன்னா நீ எதுக்கெடுத்தாலும் நீ வந்து நான் ஃபர்ஸ்ட் கைட் இருக்கல. அதாவது ஒரு மாதிரியா ஆப்பு வைக்கிற மாதிரி வந்தா மட்டும் நீ வந்து விளையிடுற. எல்லாரும் பேசிட்டு போக கடைசியா நீ பேசிட்டு எப்படியும் ஆமா நான் கூட அதை கவனிச்சிருக்கேன். எப்படின்னா நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டோன்னே என்னப்பா அப்படி சொல்ற, நாமினேஷன்ல நான் தானப்பா கம்மி பண்ணேன் ஃபர்ஸ்ட், நாமினேஷன் போகும்போது நான் தானே கம்மி ஃபர்ஸ்ட் பண்ணேன், அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லு. பாரு வந்து இல்ல நீ வந்து என்னை பார்த்து கேட்ட, நீ வந்து விவரம் நாங்கெல்லாம் வந்து முட்டாளா, இப்ப நான் அதே கேள்வி கேட்கிறேன், நீ வந்து விவரம் நாங்கெல்லாம் வந்து முட்டாளா அப்படின்ற மாதிரி பாரு வந்து கேட்டுட்டு அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டுட்டே தான் இருந்தாரு, நிற்கவே இல்லை. அந்த தட்டை பார்த்து நிமிரவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அவர் வந்து அது கரெக்டா நடந்துட்டே தான் இருந்தது. இந்த புள்ளதான் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் பேசிட்டேன்னு சொல்லி சாப்பாடே உள்ள இறங்கி கொடுத்து அப்படின்னு சாப்பாடே உள்ள இறங்கி கொடுக்குன்னு சொன்ன உடனே நான் கூட சாப்பாடு எடுத்துட்டு போய் கொட்டிப்பாங்க இல்ல வச்சிருவாங்க அப்படின்னு அதை அப்படியே போயிட்டு காரணம் ஏற்படுத்தாங்க. அங்க போயிட்டு அதாவது சாப்பாடு இறங்கி மடக்குன்னு சொல்றது அப்புறம் நம்ம சாப்பிட்டா என்னமோ நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க உட்காந்து அழுதுகிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நல்லா ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சது பிக் பாஸ். இன்னைக்கு நம்ம பார்த்ததையோட அழுகையோட முடிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட். மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வீட்டு முடிவு விடைக்கு வந்து நான் தான்.